இது வளர்ச்சி பாரதம் இல்லை, விபரீத பாரதம், வஞ்சிக்கப்படும் பாரதம். தொழிலாளர் விரோத அரசு விவசாய தொழிலாளர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த மசோதாவை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே முற்றிலுமாக மறுதலிக்கிறேன், எதிர்க்கிறேன். Sir, just reading this vexes me. This is not a Vikshit bill, Vikshit Bharat. It is a vexed Bharat. Because in every bill, you try to impose Hindi and Sanskrit on people of South India, and just try, why don't you name one bill in any South Indian language? You keep saying that you care about the Indian languages. Can you tell us about one bill which you named in Tamil, Telugu, Malayalam, Kannada, Marathi, Odisha? Nothing. It is either Hindi or Sanskrit. உங்களுக்கு வஉசி என்றாலே யார் என்று தெரியாது. இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய செக்கெழுத்த செம்மல் யார் என்று உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தமிழ்நாட்டு ஞாபகம் எப்ப வரும்? தேர்தல் வந்தால் வருவீர்கள். தேர்தல் நேரத்திலே வந்து நான் தமிழனாக பிறக்கவில்லையே என்று வருத்தப்படுகிறேன் என்று சொல்லுவீர்கள். ஆனால் அதே நேரத்திலே பீகார்ல தேர்தல் நடக்கும் போது பீகாருக்கு சென்று தமிழர்கள் பீகாரிகளுக்கு எதிரானவர்கள். ஒடிசாவில் தேர்தல் நடந்தால் தமிழர்கள் இங்கே வந்து அதிகாரத்தை பறிக்க நினைக்கிறார்கள் என்று தமிழர்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள். அங்கே இப்படி எங்களுடைய மக்களை பற்றி, மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி எந்த கவலையும் அக்கறையும் இல்லாத நீங்கள் எப்படி தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்திலே அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே, தஞ்சையிலே ஒரு கிராமத்திலே, திருநெல்வேலியிலே, நாங்குநேரியிலே, தூத்துக்குடியிலே இருக்கக்கூடிய கிராமங்களிலே இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு ஒதுக்கீடுகளை செய்வீர்கள் என்பதை எனக்கு சொல்லுங்கள்.